வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க, செல்ஃப் ஃபைனான்ஸில் எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க, என்ஆர்ஐ கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் 2022 2023 7.5 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது, அதே மாதிரி 92.5% எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது 2022 2023 அப்படிங்கிறதையும் முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். இப்போ அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் இது மைனாரிட்டி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். இது சேலத்தில் இருக்குது. இது 2011 ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ். மொத்தம் 150 சீட் போடுறாங்க இந்த காலேஜை பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு. இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் தான் இதை அப்ரூவல் பண்ணியிருக்கிறது. இதில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, எம்பிபிஎஸ் எம்டி ஆஃபர் பண்ணுறாங்க. போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்தவரையில் 5 கேட்டகரியில் இருக்குது. அதே மாதிரி அன்னபூர்ணா தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கை பொறுத்தவரையில் 54வது இடத்துல இருக்குது. ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் 87வது ரேங்கில் இருக்குது. அன்னபூர்ணா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையில் 650 பெட்ஸ் இருக்குது டோட்டலாக. ஒரு நாளைக்கு சராசரியாக அவுட் பேஷண்ட் 700 பேர் வர்றாங்க. இது ஆவரேஜாக, இது கூடலாம் குறையலாம். ஆவரேஜாக 700 பேர் வர்றாங்க. அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 4,30,000 எடுக்கிறாங்க, 35,000 எடுக்கிறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 2,17,000 எடுக்கிறாங்க. இது ஃபுட்டு எல்லாம் உள்ளடக்கம் தான் ஹாஸ்டல் ஃபீஸில். அதர் ஃபீஸ் 3,40,000 எடுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. டோட்டலாக கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் 10,32,000 ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. இது செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸ் தான். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் 13,50,000 ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க ஃபீஸு மட்டும். அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரையில் 24,50,000 எடுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவை பொறுத்தவரையில் 21,50,000 ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் அன்னபூர்ணாவில் டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில்லு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே பே பண்ணினால ஸ்டூடெண்ட் எதுவும் பே பண்ண வேண்டாம். 7.5 இட ஒதுக்கீடு பண்ணி இதில் உள்ளுக்கு வர்றவங்களுக்கு, அன்னபூர்ணாவில் சீட் எடுக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி சீட் மேட்ரிக் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். இது மைனாரிட்டி ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையில் 32 ஓசியில் கொடுத்துருக்காங்க அன்னபூர்ணாவில். பிசியை பொறுத்தவரை 18 சீட் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட் இருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 13 சீட் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 10 சீட் இருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2 சீட் இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட் இருக்குது. டோட்டலாக 69 சீட் இருக்குது. இதில் 7.5 6 சீட் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இந்த 6 சீட் எப்படி வருதுன்னா, ஓசியை பொறுத்தவரை 2 சீட்டும், பிசியை பொறுத்தவரை 2 சீட்டும், எம்பிசியை பொறுத்தவரை 1 சீட்டும், எஸ்சியை பொறுத்தவரை 1 சீட்டும் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்மில் 2023 சீட் அலாட் பண்ணலை. அதே மாதிரி எஸ்சிஏயில் 2023 சீட் அலாட் பண்ணலை. எஸ்டிலையும் 2023 சீட் அலாட் பண்ணலை அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில். இப்போது நமக்கு சேனலில் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் எல்லா காலேஜோடைய கட் ஆஃபையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜுடைய கட் ஆஃபையும் போட்டுட்ருக்கோம். அதனால் அதையும் பார்த்துக்கிடுங்க. எந்தெந்த ட்ரெஸ்ஸில் நம்ம நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும், எதை கையில் எடுத்துகிட்டு போகணும், எதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்னென்ன ட்ரெஸ் போடணும், அதே மாதிரி செப்பல் போடணுமா அப்படிங்கிறதையும் முழு விவரத்தையும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ 7.5 பொறுத்தவரையில் 2022 23 ஓசியில் எந்த சீட்டும் போடலை. பிசியை பொறுத்தவரையில் 273 2022, 367 2023, 94 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 286 2022, 373 76 2023, 90 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் எந்த சீட்டுமே போடலை 2023 22. எஸ்சியில் 244 2022, 339 2023, 95 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியில்
எஸ்சிஏயில் வந்து 2023 22 எதுவும் போடலை. எஸ்டியில் 2022 23 எதுவும் போடலை. இப்போ 92.5% எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 92.5% பொறுத்தவரை ரவுண்டு 1ல் 2022 ஓசியில் எந்த சீட்டும் போடலை. அதே மாதிரி 2023 543 முடிஞ்சிருக்குது ஓசியில். பிசியை பொறுத்தவரையில் 485 2022, 516 2023, 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரை 2022 463 2022, 496 2023, 33 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரை 481 2022, 507 2023, 27 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 367 2022, 409 2023, டோட்டலாக 42 மார்க் டிஃப்ரெண்டில் 2023 2022 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏயை பொறுத்தவரை 310 2022, 330 2023, 20 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு 2022 2023 இடையில். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை ஜெனரல் டிஎம்மில் 170 மார்க்கில் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 2022 2023 டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம்னா பிசியில் வந்து 31, எம்பிசியில் 33, பிசிஎம்மில் 26, எஸ்சியில் 42, எஸ்சிஏயில் வந்து 20 மார்க் வித்தியாசத்தெல்லாம் முடிஞ்சிருக்குது. இப்போ டோட்டலாக வந்து இப்போ ரவுண்டு 1 விட ரவுண்ட் 2ல் வந்து ரவுண்ட் 3 மாப்பப் ரவுண்டு ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு எல்லாம் வந்து கம்மியாக இருக்குது சீட்டு. இப்போ நம்ம சேஃப் ஸ்கோராக எடுக்கணும்னா ரவுண்டு 1 கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு இதோட ப்ளஸ் 10 மார்க் இருந்தால் ரவுண்டு 1 இதில் வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7.5 பொறுத்த வரையில் அது எல்லா காலேஜில் உள்ள கட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டு தான். 2022 2023 டிஃப்ரெண்ட்டு தான் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்லேயே முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 94, எம்பிசியை பொறுத்தவரை 90, அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரை 95. இது வந்து எல்லா காலேஜ்லேயும் மேக்ஸிமம் வந்து இதே கட் ஆஃபில் 90+ தான் முடிஞ்சிருக்குது. அது ஆவரேஜாக 90 மார்க் எடுத்துக்கலாம். 90 to 100 தான் முடிஞ்சிருக்குது. சில காலேஜில் தான் வந்து 80 மார்க்கு வருது. அது கிட்டத்தட்ட ஒரே மார்க்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இதை பொறுத்த வரையில் 400+ இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம 400+ன்னு சொல்கிறோம்னா, அதாவது நம்மளுக்கு வந்து கொஸ்டின் எப்படி வருது, ஈஸியாக வருதா டஃப்பாக வருதா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம வந்து கொஸ்டின் ஈஸியாக வந்தால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது கட் ஆஃப் கூடும். அதே மாதிரி கொஸ்டின் டஃப்பாக வந்தால் எல்லோரும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி கட் ஆஃப் வந்து கம்மியாகும். நம்ம சேஃப் ஸ்கோராக எடுக்கிறோன்னா அந்த ரெண்டே கால்குலேட் பண்ணி 2022 2023 கால்குலேட் பண்ணி 400 மார்க் வரைக்கும் இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக அன்னபூர்ணாவில் இருக்கலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபீஸை பார்த்துக்கிடுங்க. இது ஒரு வருஷத்துடைய ஃபீஸ் தான். அதை தெளிவாக பார்த்துக்கிடுங்க. நம்ம சேனலில் வந்து எல்லா மெடிக்கல் காலேஜையும் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஓரளவுக்கு போட்டுட்டோம். அதே மாதிரி ப்ரைவேட்டு காலேஜை பொறுத்தவரை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் பார்த்துக்கிட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.